சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் எதிர்க்கட்சி அந்தஸ்து பறிபோகிறதா? தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுகவால் குதிரை பேரம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10 தவேக எம்எல்ஏக்களை திமுகவில் இணைக்க வேண்டும் என 35 to 40 கோடிகள் கொடுத்து குதிரை பேரத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் 15 16 பேர் கைது செய்யக்கூடிய நிலைமையில் போய்கொண்டிருக்கிறது. பேரம் நடந்ததற்கான ஆவணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. குற்றவாளியின் எண்ணிக்கைகளும் ஆதாரங்களும் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்ய துணியாத காரியத்தை முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது செய்து வருகிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும், அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாரையும் விடமாட்டேன் என்பது போல தொடர்ந்து திமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அந்த அமைச்சர்களுக்கு உறுதுணையாக மாஜி அமைச்சர்களுக்கு இருந்த அரசு உயர் அதிகாரிகளை இடமாற்றம் பதவி மாற்றம் செய்வதும், திமுகவின் ஆட்சியை செய்யாத விஷயத்தை தவேகாவில் விஜய் அவர்கள் செய்து வருகிறார் என பாராட்டுகளையும் பதவிகளையும் தற்போது மக்களால் விஜய் அவர்களுக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவின் எதிர்காலம் என்ன? திமுகவினர் தற்போது நிலைகுலிந்து விட்டார்கள். முதல்வர் விஜய் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் தற்போது திமுகவினர் கதறுகிறார்கள். திமுகவில் நடந்தது அனைத்துமே ஊழல் மட்டும்தான். தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் எப்படி சொத்துக்களை சேர்ப்பது, ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் தன் குடும்பத்தில் எப்படி சொத்துக்களை குவிப்பது என்பதில் வல்லவர்கள். திமுகவினர்கள் தொடர்ந்து திமுகவின் கடைசி நேரத்தில் அவர்கள் டெண்டர் ஊழல் முறைகேடு செய்ததை முதல்வர் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையிலும் பொது வெளியிலும் பேசி வருகிறார்கள். ஆனால் இதை மறுக்கக்கூடிய நியாயமான மாஜி அமைச்சர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் திமுகவில் யாரும் கிடையாது என்று சொல்ல வேண்டும். தவேக இந்த 100 நாட்களிலே இவ்வளவு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்றால் 5 ஆண்டுகள் நீடித்தால் நிச்சயமாக திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறிவிடும். இதனால் எப்படியாவது தவேகவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என குதிரை பேரம் நடத்துவதற்கான முயற்சியிலும் திமுக ஈடுபட்டது. மேலும் விஜயுடைய தவேக ஆட்சி 6 மாதத்தில் கவிழ்ந்துவிடும் எனவும், தவேக எம்எல்ஏக்கள் கூப்பிடாமலேயே திமுக பக்கம் வந்து விடுவார்கள் என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது பரபரப்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தவேக எம்எல்ஏக்கள் எப்போது ஓடலாம் என காத்து கொண்டிருக்காங்களாம். அதை தடுப்பதற்காக தான் திமுகவை கட்டம் கட்டி பயங்குறுத்துறாங்க எனவும் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். 6 மாதத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கஞ்சா விற்கிறவனுக்கும் லாட்ரி சீட்டு விற்கிறவனுக்கும் எம்எல்ஏவா ஆக்கிட்டு என்னைக்கு இந்த கட்சியிலிருந்து ஓடலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. தானாகவே அவர்கள் வந்து விடுவாங்க. இந்த கட்சி விளங்கவே விளங்காது. நாம் மாட்டிக்கிடுவோம் என்று குறைந்தது 2 மாதத்தில் வரப்போவது உறுதி. அந்த வகையில் 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் இருக்குது. நம்முடைய ஸ்டாலின் தான் முதல்வராக வருவார். யாராலும் தடுக்க முடியாது. அதிமுகவை விஜயால் அழிக்க முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. தலைவன் எங்கே வேண்டுமானாலும் ஓடலாம். தொண்டன் அங்கேயே இருப்பான். யாரை ஒழித்தால் சரியா வரும் என்று தொண்டருக்கு தெரியும். உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவோட கை கோர்ப்பாங்க. திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. திமுகவை அசைத்து பார்க்கலாம் என்று பார்த்தா அசைத்து பார்க்க முடியாது. நான் எப்போதும் சொல்வேன், இன்னும் 6 மாதத்தில் தவேக ஆட்சி கவிழும். நான் சொல்வதை புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளட்டும். தவேக எம்எல்ஏக்கள் எப்போது ஓடலாம் என காத்து கொண்டிருக்கிறாங்க. அதை தடுப்பதற்காக எங்களை காட்டி அவங்கள பயங்குறுத்துகிறாங்க. மேலும் தமிழகத்தில் தவேக கூட்டணி ஆட்சி நடத்திட்டு வருது. விஜய் அரசுக்கு காங்கிரஸ், விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளிச்சுட்டு வராங்க. விஜய்க்கு தரு பெரும்பான்மை என்பது இல்லை. அதனால தான் கூட்டணி ஆதரவோட ஆட்சி நடத்திட்டு வரார். அதே நேரத்தில் விஜய் ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழும் என்று திமுக அதிமுக சொல்லிட்டு வருது.
பெரும்பான்மையை பெறுவதற்காக அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி தாவேகா தங்கள் பக்கம் இழுப்பதா அதிமுக விமர்சனம் செஞ்சு வந்த நிலையில் தாவேகா எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக இருந்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அரசுக்கு எதிராக வாக்களிக்க கோரி ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் முன்ஜாமீன் பெற்றிருக்காங்க. தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டு இருப்பதாக இருந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் தானாகவே திமுக பக்கம் வருவாங்க என அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த குதிரை பேர விஷயத்தில் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை 3 வாரங்களில் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து நீதிமன்றத்துக்கு ஆவணங்கள் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு தாவேகாவின் அமைச்சர்கள் மற்றும் முக்கியமான நிர்வாகிகள், பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களோடு சமர்ப்பிப்பது திமுக இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கு. திமுகவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குதிரை பேரம் நடைபெற்றதற்கான சட்டம் 144 தடையை பயன்படுத்தி உடனடியாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பறிக்க வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாதவாறு செய்ய வேண்டும் என்பதை மனுக்கள் மூலமாக தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் நிச்சயமாக ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. மேலும் தற்போது நிலைமை தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலினோ குடும்பத்துடன் லண்டனில் இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியுமா அல்லது தெரியாதா என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழகத்தில் அரசியல் களம் மாஜி அமைச்சர்கள் செய்த முறைகேடுகள் 5 ஆண்டுகளில் குறிப்பிட்ட சதவீதம் ஊழல் செய்திருந்தால் அவர்கள் தப்பித்து விடலாம். ஆனால் அவர்கள் செய்தது மொத்தமே ஊழல் மட்டும்தான். முறைகேடுகள், சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைகள், ஹவாலா பணம் என்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே கடந்த 5 ஆண்டுகளில் பொதுமக்களை ஏராளமாக ஏமாற்றியதும், அவர்களை வரி பணங்களை அனைத்தும் தங்களது சொந்த பணமாக மாற்றியதும் தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மக்களே திமுக வேண்டாம் என்று தாவேகா தான் வேண்டும் என்று கூறியதற்கு ஒரே காரணம் தாவேகா அரசியல் கவர்ச்சி கிடையாது. இவர்களை விட விஜய் சிறப்பாக செயல்படுவார். இந்த ஊழல்வாதிகளை விட விஜய் ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில்தான். மேலும் 180 கோடி வரைக்கும் பேரம் பேச தயாராயிருந்த தாவேகா தற்போது கிட்டத்தட்ட திமுகவினர்கள் எவ்வளவு கெஞ்சி பார்த்தும் தாவேகாவினர் மசியாத காரணத்தால் அதிர்ச்சிக்குள்ளாகி தற்போது கரூரின் கும்பல்கள் முதலில் கைது செய்யப்படுவார்கள். அதற்கு பிறகு பல செய்தி ஊடகங்கள், நெறியாளர்கள் கைது செய்யப்படுவார்கள். மேலும் ஊடகங்களை ஏன் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை என்று பலரும் கேள்விகளை கேட்கிறார்கள். இப்போது புரியும். சில ஊடகங்களின் நெறியாளர்களை திமுகவின் விசுவாசிகள் அவர்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு பல்வேறு சதித்திட்ட வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் தான் தொடர்ந்து அடுத்தடுத்த திமுகவின் கைக்கூலிகளை அனைவரையும் அகற்றிவிட்டு தூய்மையான தமிழகத்தை உருவாக்கிவிட்டு பிறகு விஜய் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பார். அது மட்டுமில்லாமல் திமுகவின் எதிர்க்கட்சி அந்தஸ்தே தற்போது இல்லாமல் போகும் நிலைமை தற்போது ஏற்பட்டிருக்கிறது.